Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல பிலிப்பைன் நாடு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேலும் 2 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, இந்தியா இந்த நாடுகளுக்கு விற்பனை செய்ய உள்ள பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் என்ன, பிரம்மோஸ் மிசைல்களை தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு விற்பனை செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் அக்னி பிரைம் மிசைல் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் குறித்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், ஏர்பஸ் நிறுவனம் இந்தியால ஒரு மிகப்பெரிய விமான தயாரிப்பு தொழிற்சாலையை கட்ட போறாங்க. இந்தியாவில் கட்டப்பட உள்ள தொழிற்சாலையில என்ன மாதிரியான விமானங்களை தயாரிக்க போறாங்க, இந்த தொழிற்சாலையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல பிலிப்பைன் நாடு இந்தியாவிடமிருந்து 374 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்களை வாங்கி தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில குஜராத் மாநிலம் காந்தி நகர்ல வச்சு டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மலேசிய அதிகாரி இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு மிசைலான பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை வாங்குவதற்கு மலேசியா ஆர்வமாக இருப்பதா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராயல் மலேசியன் ஏர்போர்ஸ்ல பயன்பாட்டில் உள்ள சூகோய் 30 விமானங்கள்ல இந்த மிசைல்களை பொருத்தி பயன்படுத்தினா தங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டுகளின் செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மலேசியா வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்க பிரம்மோஸ் என்ஜி மிசைல் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல். இந்த மிசைல் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைல்களை விட அளவில் சிறியதா இருக்கும். இந்த மிசைலை உருவாக்குவதற்காக யூபி டிஃபென்ஸ் காரிடோர்ல இந்தியா ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையை உருவாக்கி இருக்காங்க. இந்த தொழிற்சாலையை பயன்படுத்தி பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டு வர்றாங்க. மலேசியா போன்றே மற்றொரு தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் ஆசியான் கான்ஃபரன்ஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷியா போறாரு. அவரது சுற்றுப்பயணத்தின் போது பிரம்மோஸ் மிசைல்களை இந்தோனேஷியாவிற்கு விற்பனை செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்தோனேஷியா இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கி தன்னுடைய படையில் பயன்பாட்டில் உள்ள Su-27 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் மற்றும் கிலோ கிளாஸ் சப்மரீன்கள் இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த 2 நாடுகள் தவிர அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற சவுத் அமெரிக்க நாடுகள், வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று மிடில் ஈஸ்ட் நாடுகளான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் இந்தியாவின் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல் 1.6 டன் எடை மற்றும் 6 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த மிசைல இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் என்ஜி மிசைல்னால மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்தியா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்னால 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அதுவே இந்தியா தன்னுடைய பயன்பாட்டிற்காக உருவாக்கும் பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டருக்கும் அதிகமா இருக்கும். இந்த மிசைல 2025 வருடத்துக்குள் இந்திய விமானப்படையில் இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா பிரம்மோஸ் என்ஜி மிசைல LCA தேஜாஸ், Su-30 MKI போர் விமானம், மிராஜ் 2000, ஜாக்வார் போன்ற பல விமானங்கள்ல இணைத்து பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. பிரம்மோஸ் என்ஜி மிசைல் இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு.
ஆனா அதற்குள் இந்த மிசைலை வாங்குவதற்கு இத்தனை நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பிரம்மோஸ் என்ஜி மிசைல தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் லடாக்ல இந்தியாவிற்கு பிரச்சனை கொடுக்கும் சீனாவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தென்கிழக்கு ஆசிய பகுதியில கொடுக்க முடியும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா அக்னி பிரைம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. இந்த மிசைல ஜூன் 28, 2021 அன்னைக்கு முதல்ல DRDO சோதனை பண்ணாங்க. இதனை தொடர்ந்து டிசம்பர் மாசத்துல இரண்டாவது சோதனையை வெற்றிகரமா முடிச்சாங்க. இந்த சூழ்நிலையில அக்டோபர் 21, 2022 அன்னைக்கு அக்னி பிரைம் மிசைலோட மூணாவது டெவலப்மெண்டல் ட்ரையல வெற்றிகரமா DRDO நடத்தினாங்க. அக்னி பிரைம் மிசைல் 10 மீட்டர் நீளமும் 11,000 கிலோகிராம் எடையும் கொண்டது. இந்த மிசைல்னால 2 MIRV வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல்னால 3000 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் தெர்மோபேரிக் வார்ஹெட் மற்றும் நியூக்ளியர் வார்ஹெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. அக்னி பிரைம் மிசைல்னால 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அக்னி 5 போன்ற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல ஒரு ஃபுல் ஸ்கேல் வார்ல மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனா அக்னி பிரைம் மிசைல் போன்ற குறைவான ரேஞ்ச் கொண்ட மிசைல்களை ஒரு ரீஜனல் கான்ஃபிளிக்ட்ல கூட பயன்படுத்த முடியும். இந்தியா அக்னி பிரைம் மிசைல பிரத்யேகமா தன்னுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காகவே டெவலப் செஞ்சிருக்காங்க. அக்னி பிரைம் மிசைல் 3 டெவலப்மெண்டல் ட்ரையல்லையும் சிறப்பா செயல்பட்டிருக்கிறதுனால கூடிய விரைவில் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அக்னி பிரைம் மிசைல சோதிக்க உள்ளாங்க. இந்த சோதனை மட்டும் வெற்றிகரமா முடிஞ்சது அப்படின்னா அக்னி பிரைம் மிசைல்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டால் பயன்படுத்தப்படும். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஸ்ரீநகர்ல நடந்த ஷௌரியா திவாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. இந்த ஷௌரியா திவாஸ் நிகழ்ச்சி இந்திய விமானப்படை 1947ல ஸ்ரீநகர்ல தரையிறங்கியதை நினைவு கூறும் வகையில கொண்டாடப்பட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவம் செய்யும் கொடுமைகளுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாரு. அது மட்டும் இல்லாம 2019ல ஆர்டிகல் 370 ரிவோக் செய்ததன் மூலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இந்த யூனியன் டெரிட்டரியோட முன்னேற்றம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. இந்த 2 யூனியன் டெரிட்டரியோட முன்னேற்றம் கில்கிட் மற்றும் பல்டிஸ்தான் பகுதியை எட்டும் பொழுதுதான் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதிலிருந்து ராஜ்நாத் சிங் இந்தியா இன்னும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றும் நோக்கத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தி இருக்காரு. எப்படி ஆர்டிகல் 370 இந்தியா ரிவோக் பண்ணாங்களோ அதே போன்று கூடிய விரைவில் அதிரடியா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையும் கைப்பற்றுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான்காவது டிஃபென்ஸ் அப்டேட், போன வருடம் செப்டம்பர் மாதத்துல ஏர்பஸ் நிறுவனம் மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையே 21,000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஏர்பஸ் நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு 56 C295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்ய உள்ளாங்க. தற்போது இந்திய விமானப்படையில் ஆவ்ரோ 748 டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள் மிகவும் பழைய விமானங்கள். இதை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்த மெகா கான்ட்ராக்டை இந்தியா ஏர்பஸ் நிறுவனத்துடன் கையெழுத்திட்டிருக்காங்க. இந்த 56 C295 விமானத்துல 16 விமானங்கள் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஏர்பஸ் நிறுவனத்தால் இந்தியாவிற்கு தயாரித்து சப்ளை செய்யப்பட உள்ளது. மீதமுள்ள 40 விமானங்களை இந்தியாவிலே தயாரிக்க போறாங்க. அதற்காக குஜராத் மாநிலம் வதோதரால ஒரு மிகப்பெரிய விமான தயாரிப்பு நிறுவனத்தை ஏர்பஸ் நிறுவனம் அமைக்க போறாங்க. வருகின்ற அக்டோபர் 30ஆம் தேதி புதிதாக உருவாக்கப்பட உள்ள விமான தயாரிப்பு நிறுவனத்தின் அடிக்கல் நாட்டு விழால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க போறாரு. ஏர்பஸ் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து 40 C295 விமானங்களை தயாரிக்க போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் ராணுவத்திற்கு தேவையான விமானங்களை தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் தயாரிப்பது இதுவே முதல் முறை. அது மட்டும் இல்லாம C295 விமானத்தை ஐரோப்பிய நாடு அல்லாத ஒரு நாட்டுல தயாரிப்பது இதுவே முதல் முறை. இந்த நிறுவனம் மட்டும் இந்தியாவில் செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா
அப்படின்னா ஏர்பஸ் நிறுவனத்தின் பல விமானங்களை இந்தியாவிலே தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஏர்பஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய விமான தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டை இந்தியாவில் தொடங்குவதன் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.